நடிகர் சங்க தலைவராக இருந்தாங்க அப்போ சிவாஜி மாமா அவங்க. அப்போ வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சங்கத்துக்காக நிதி திரட்டுறதுக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி ஆமாம் பண்ணாங்க. அப்போது நானும் அதில் நடிகர் சங்கத்தில் மெம்பராக இருக்கிறேன். எல்லோரும் மீட்டிங் போகும்போது எல்லோரும் போகணும் பண்ணும்போது அப்போ அவங்க நினச்சிருந்தா எவ்வளோ இசை மேதைகளாக இருக்கிறாங்க, அவங்களுடைய மியூசிக் குரூப் வச்சுருக்கலாம். கரெக்டு. என்ன அதுக்கு என்ன காரணம் தெரியாது. தீபனுடைய மியூசிக் குரூப் வச்சிடலாம் அப்படின்ட்டாங்க. ஓ, திடீர்னு பெரிய வாய்ப்பு. ஆமாம், ரொம்ப சந்தோஷமாயிருந்துச்சு. எல்லோரும் பஸ்ஸில் தான் போனாங்க. நம்மளும் இசைக்குழு மட்டும் பேண்டு மட்டும் தனியாக ஒரு வேனில் ரெடி பண்ணி வச்சு போனோம். கிட்டத்தட்ட 10 நிகழ்ச்சி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஊரை போயிட்டு வந்துட்டுருக்கோம். திருச்சி முடிச்சுட்டு கோயம்புத்தூர் நிகழ்ச்சி. அங்கே தென் காலையில் மேஜர் சுந்தரராஜன் அவர்கள் வந்தாங்க. ஒன்று வந்து ஜிஎன் ரங்கராஜன் வந்து அவரோட படத்தில் ஒன்று கதாநாயகனாக போடணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு இன்னொரு காரணம் இருந்தது, நான் அதிகம் டீ காஃபி குடிக்க மாட்டேன். இது கிட்டத்தட்ட ஒரு 45 வயசுக்கு மேலே தான் காஃபி டீலாம் உங்களை குடிக்க ஆரம்பித்தேன். அது வரைக்கும் பால் தான் குடிப்பேன். ஒயிட் அண்ட் ஒயிட் தான் அதிகமாக டெஸ்ட் பண்ணுவேன். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு அவருக்கு. அது எனக்கு தெரியாது, அவர் நோட் பண்ணுது. சொல்லிட்டு சொன்னோன்னு நான் உடனே சொன்னேன், அவர்கிட்ட இதே தான் சொன்னேன். அவருடைய பாட்டில் எனக்கு அவர் படத்தில் எனக்கு ஒரு பாட்டு கொடுக்க சொல்லுங்கள். எதுக்கு நான் நடிச்சுக்கிட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க நடிக்கிறதுக்கு. இல்லை அது மாதிரி சொல்கிறாருப்பா அப்படின்ட்டு போயிட்டார். ஈவினிங் நிகழ்ச்சி முடிஞ்சு அடுத்த நாள் புறப்படுற அன்றைக்கி காலையில் மேஜர் என்ன நமக்கு ஃபோனில் கூப்பிட்டு, உங்கள் மாமா கூப்பிட்றாரு ஒன்று, என்னன்னு கேளு வந்து அப்படின்னாரு. சிவாஜி மாமா. ஐயோ இல்லைடா, அவருக்கு முன்னாடி நான் நிற்கிறதுக்கே ரொம்ப யோசனை பண்ணுவேன். கூப்பிட்டாரு, உடனே போயிட்டான். ரூம் போயிடோன்னே, என்னடா அப்படின்னாரு. நீ நல்லா பாடுற, எல்லாருக்கும் தெரியும் உலகத்துக்கு. என்ன உங்கள் அப்பா உடைய இது உங்ககிட்டயும் இருக்குது, நல்லா இருக்குது, எல்லாம் ஓகே. ஆனால் ஏன் நடிக்க வேணான்ற? நடிச்சுன்னா டபுள் உனக்கு வந்து அதுலேயும் ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும். கரெக்ட். என்ன, அதனால் படத்தில் போய் நடி அப்படின்ட்டு. சரி, எல்லாத்துக்குமே சரிங்க தான், என்ன சொல்ல முடியும். ஆமாம், அவர் வாயில் எனக்கு சொல்லி ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சது.